திருச்செந்தூரில் களத்தை மாற்றும் ராதாகிருஷ்ணன் இனி சொந்தம் கொண்டாட முடியாது. தலைகீழாக மாறிய திருப்பம். திருச்செந்தூர் தொகுதியில் தொடர்ந்து 7வது முறையாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு கட்சி மாறிய இவர் திருச்செந்தூர் திமுகவின் கோட்டையாகவும் 25 வருடமாக தன்னை தவிர வேறு யாரையும் இந்த தொகுதியில் வளராமல் பார்த்து கொண்டார். ஆனால் இந்த தொகுதியில்தான் பாஜக வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணன் இந்த முறை மாற்றத்தை நிகழ்த்த இருப்பதாக கூறப்படுகிறது. ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாகவே தொகுதி மக்கள் திரும்பி இருப்பதாகவும் கள நிலவரம் உணர்த்துகிறது. திமுக சிட்டிங் MLA அனிதா ராதாகிருஷ்ணன் என்னதான் பல ஆண்டுகளாக திருச்செந்தூரில் வெற்றி பெற்றாலும் தொகுதி மக்களுக்கு சரியான வளர்ச்சியை கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. உலகம் முழுக்க இருந்து முருக பக்தர்கள் திருச்செந்தூர் வருகின்றனர். ஆனால் கோவிலின் சுகாதாரம் இன்னமும் கேள்விக்குறியாக இருப்பதாகவும் கட்டண வசதி என வசூலிக்கப்படுவது குறித்து எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றே கூறப்படுகிறது. சமீபத்தில் நடந்த குடமுழுக்கு விழாவுக்கு கூட அரசு சார்பில் இருந்து எந்தவொரு நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. மக்களின் வளர்ச்சிக்காக எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காத அனிதா ராதாகிருஷ்ணன் மீது சொத்து குவிப்பு வழக்குகள், அமலாக்கத்துறை புகார்கள் என பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி குறித்து இழிவாக பேசி வழக்குகளை பெற்றிருக்கிறார். கொலை வழக்கிலும் இவரின் பெயர் இடம்பெற்றுள்ளது. கடந்த 25 ஆண்டுகளாக இதுதான் இவரின் சாதனையாக இருக்கிறது தவிர மக்களுக்கு என்று ஒன்றும் செய்யவில்லை. கடந்த வாரம் கல்விளை என்ற கிராமத்திற்கு பிரச்சாரத்திற்கு சென்ற அவரது வாகனத்தை கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து திருப்பி அனுப்பினர். கோட்டூர் பகுதியிலும் பெண்கள் அவரை தடுத்து நிறுத்தினார்கள். தொகுதிக்குள் ஓட்டு சேகரிக்க செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் அமைச்சர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பரிதவித்து நிற்கின்றனர். இந்த சூழலில் திமுகவின் கோட்டையை உடைக்க பாஜக சார்பில் ராதாகிருஷ்ணன் களமிறங்கியிருக்கிறார். கடந்த முறை அதிமுகவிலிருந்து போட்டியிட்ட இவர் 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் 2ஆம் இடத்தை பிடித்தார். இந்த முறை பாஜகவிலிருந்து களமிறங்கும் ராதாகிருஷ்ணன் தொகுதி மக்களின் தேவைகளை அறிந்து செயல்பட்டு வருகிறார். சென்னை டு திருச்செந்தூர் ரயில் சேவை வசதி, தாமிரபரணியில் தடுப்பணை என நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதியை அளித்து வருகிறார். இந்த முறை களத்தில் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு கட்டும் சவாலை பாஜக வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் கொடுப்பார் என்றே கூறப்படுகிறது.